ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா டெக் அப்டேட் சீரிஸில் வர ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா போயோ அப்படின்ற ஒரு பிராண்டோட M1 அப்படின்ற ஒரு காலர் மைக்கோட ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். இது போயோ அப்படின்ற பிராண்டோட M1 அப்படின்ற ஒரு மைக்கு தான் இது. இதை நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு கவர் மாதிரி இருக்குது. நல்லா குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க கவரு. அடுத்து வேறு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. போயோ பிராண்டோட ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி யூஸ் பண்ணுன்றதும் பேட்டரி எப்படி மாற்றணுன்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி வேறு விஷயம் நார்மலான ஒரு புக்கு தான் இருக்குது. வேறு உள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு போயோவோட ஸ்டிக்கர் 2 கொடுத்துருக்காங்க, பிராண்டு ஸ்டிக்கரு. அப்புறம் வாரண்டி கார்டு, நார்மலாக ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து வேறு நம்ம நார்மலாக எல்லா ப்ராடக்ட்லேயும் வர மாதிரி பூச்சி எதுவும் இருக்காமல் ஒரு கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பாட்டியவங்களாம் யூஸ் பண்ணுற மாதிரி சுருக்கு பை மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. சுருக்கு பையில் தான் வச்சு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது அந்த பொருளும் கூட, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது அந்த பை ப்ராடக்ட்டு. வேறு எதுவும் இல்லை. உள்ள நல்லா குவாலிட்டியாக தெளிவாக இருக்குது அந்த பை. நல்லா கொஞ்சம் நீங்கள் வேறு எங்கே எடுத்துகிட்டு போகிறதுனாலும் கொஞ்சம் சேஃப்டியாக எடுத்துகிட்டு போகிறது நல்லா யூஸாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 6 மீட்டர் லென்த் இருக்க மாதிரி ஒரு வயர் கொடுத்துருங்கன்னா ஃபுல் லென்த் நீங்கள் மொபைலையோ இல்லை கேமராவோ எங்கே வேணும் வச்சுட்டு எங்கே கொஞ்சம் லாங்காக வச்சுட்டு நீங்கள் லாங்காக இருந்து பேசினாலும் கேட்கும். அவ்வளோ தெளிவாக பேக்கிங் பண்ணியிருக்காங்க. பேக்கிங் தெளிவாக இருக்குது. அப்புறம் நாய்ஸ் கிளியர் பண்ணுறதுக்காக ஒரு டஸ்ட் இதுக்கு கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் கிளியரன்ஸுக்கு நம்ம நார்மலாக ஒரு பேட்ரி ஒன்று தனியாக கொடுத்துருந்தாங்க. பேட்ரி வந்து நம்ம போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மைக்கு இது கொடுத்துருக்காங்க. மைக்கு வந்து காலருக்கு கிளிப் இருக்குது. கிளிப் வந்து நம்ம ஃபில் பண்ண தான். இது பார்த்திங்கன்னா உள்ள பேட்ரி நம்ம ஆல்ரெடி அட்டாச் போட்டுட்டோம். அது வந்து செப்பரேட்டாக தான் கொடுத்துருந்தாங்க நமக்கு. நம்ம வந்து ப்ளஸ் மைனஸ் பார்த்து அதில் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணுறேன். நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது, தெளிவாகவும் இருக்குது. இப்போ பேசிகிட்டு இருக்கிறதும் அதே ஒரு பிராண்டோட இதில் தான் பேசிகிட்டு இருக்கேன். அந்த போயோ மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட சாம்பிள் வீடியோ மைக் இருந்தும் இல்லாமல் இருக்கிற ஒரு இதோட தான் பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா கேமரா அண்டு மைக்ரோஃபோன் 2க்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. கேமராவுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃபோனும் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஃபஸ்ட் அதை ஃபிட் பண்ணிக்கிடுவோம். அப்புறம் இந்த மைக் பார்த்திங்கன்னா நம்ம கேமராக்கு யூஸ் பண்ணுறது, நம்ம இந்த பின் அட்டாச் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம 3mm ஜாக் தான் கொடுத்துருக்காங்க. 3.5 ஜாக் தான் கொடுத்துருக்காங்க மொபைல் ஜாக்கோடது. இது யூசர் மேனுவல் உங்களுக்கு போயோவோட M1 யூசர் மேனுவல் தான். நார்மலான யூசர் மேனுவல், வேறு ஒன்றும் இல்லை. அதை பற்றி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வேறு டவுட்டாக இருந்தால் இதில் பார்த்துக்குங்க. வீடியோ பற்றியும் இந்த ப்ராடக்ட்டை பற்றியும் உங்களுக்கு டவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோங்க. அப்புறம் வேறு ஒன்று நார்மல் இதில் வேறு இல்லை, ஒரு பவுச்சு எவ்வளோ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. கேட்குதுங்களா? இப்போ வந்து நம்ம மைக் அட்டாச் பண்ணாமல் தான் பேசிகிட்ருக்கோம், நார்மலாக பேசிகிட்ருக்கோம். மைக் வந்து சும்மா நார்மலாக தான் மாட்டியிருக்கேன். 3.5mm ஜாக் மாட்டலை, நார்மலாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து சாம்பிள் வீடியோ. இது வந்து உங்களுக்கு எவ்வளோ தெளிவாக இருக்குன்றது உங்களுக்கு தான் தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பேசுகிறது பார்த்திங்கன்னா போயோவோட மைக்கில் தான் பேசியிருக்கோம். காலில் மாட்டியிருக்கேன், மைக்கும் லிங்க் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு எவ்வளோ தெளிவாக தெரியும் நீங்கள் தான் சொல்லணும். நம்ம ஃபஸ்ட்டு இருந்த பார்த்த வீடியோக்கும் இப்போ இருந்த பார்க்குற வீடியோக்கும் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். நினைக்கிறேன் வாய்ஸ் குவாலிட்டி சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா, இந்த மைக்கை வந்து நம்ம வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா ஃபோனில் அட்டாச் இருக்கிற கேமராவில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா அதை வந்து எக்ஸ்ட்ரா மைக் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் மைக் அட்டாச் பண்ண முடியாது. அதனால் ஓப்பன் கேமரா அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அது மூலிமா நம்ம செட்டிங்ஸ், அதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது நம்ம பேசுகிற மாதிரி, அது மூலிமா பேசிக்கிட்டு இருக்கோம். இது வந்து உங்கள் வாய்ஸ் தெளிவாக கேட்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஃபோனில் பார்த்திங்கன்னா ஒரு மைக் ஆப்ஷன் இருக்கும். மைக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த மைக்கு பார்த்து வந்து ஒரு நார்மலாக ஒரு சத்தம் கொடுத்தாலும் சரி, இது மாதிரி சொடக்கு போட்டாலும் சரி, அப்படியே கேமரா ஆன் ஆகிக்கிறோம். நம்ம அதை வச்சு ஈஸியாக ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். சரி, இவ்வளோ நல்ல விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராடக்ட்டை பார்த்து உங்களுக்கு சந்தேகங்களும் குழப்பங்களும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேற்கொண்டு வேறு எதுவும் பொருளை பற்றி ரிவ்யூ பண்ணணும், அன்பாக்சிங் பண்ணணும் சொல்லுங்கள். அதை நம்ம அன்பாக்சிங் பண்ணுவோம். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மிஸ்டர் தயாளன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.